ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம கேக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெறும் வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ரவாவை வச்சு தான் இந்த கேக்கு செய்ய போகிறோம். ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மிருதுவாக இருக்கும். வாங்க, அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை வேண்டாலும் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்குவோம். அப்புறம் சீனி நான் 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் எண்ணெய் எடுத்திருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. அது ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். காய்ச்சி நல்லா ஆற வச்சுருக்கேன். அந்த பால் நல்லா திக்கான பாலாக அது 1 கப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். வாசனைக்காக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் 1 ஸ்பூனு. ஏலக்காய் பொடி இல்லாக்கட்டி முழு ஏலக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. நம்ம அதிலே அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ 1 ஸ்பூன் எடுத்து நம்ம கிண்டி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. எனக்கு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம மூடி வச்சோம்னா இன்னும் ரவா சேர்த்ததுனால இன்னும் நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போதைக்கு நம்ம பத்தாக்கட்டி பால் சேர்த்துக்கலாம். இல்லாக்கட்டி இதுவே நமக்கு போதும். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பாருங்கள், அரை மணி நேரம் முடிஞ்சு நான் இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா புசு புசுன்ட்டு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ரவாலாம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த டயத்தில் நான் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன். அப்புறம் கொஞ்சோண்டு பால் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுக்குவோம். கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம எந்த டின்னில் நம்ம கேக்கு செய்ய போகிறோமோ அந்த டின்னில் நம்ம நெய் தடவி பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டின்னு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லாக்கட்டி வீட்டில் உள்ள டப்பாவே நமக்கு போதும். சாப்பாடு டப்பாலாம் இருக்குல்ல, அதில் கூட நம்ம இதை செய்யலாம். என்கிட்ட இந்த டின்னு இருந்ததுனால நான் இதை எடுத்திருக்கேன், இந்த கேக்கு டின்னு. இதில் நம்ம பட்டர் பேப்பர்லாம் போட்டு நெய்யெலாம் தடவி வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ரவாவை ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ ஏர் இல்லாமல் நல்லா தட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ நான் குக்கரை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே ஒரு கலவடை போட்டு அது மேலே இந்த டின்னை தூக்கி நம்ம வச்சிடலாம். இது விசில் போடக்கூடாது, வெயிட்டு போடாதீங்க, லப்பர் போடாதீங்க. சும்மா சாதாரணமாக நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து பார்த்தா நல்லா உப்பிக்கிட்டு வருது. இந்த டயத்தில் நமக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இன்னும் முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நான் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது அப்படியே ஒரு 40 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்டிக்கை விட்டு பார்க்குறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை. இது ஆறட்டும். ஆறினோன்னா நம்ம கவுத்து வெட்டிக்கலாம். இது ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம சுற்றி ஒரு கத்தியால் ரிமூவ் பண்ணி விட்டுக்குவோம். இது ஏற்கனவே நல்லா எனக்கு எடுத்துக்கிட்டே வந்துருச்சு. நம்ம பதம்லாம் கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி தானாகவே எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடும்.
நம்ம போட்ட பொருள்லாம் கரெக்டாக அளவோடு கரெக்டாக போட்டால் இது கரெக்டாக இந்த கேக்கு வந்துடும். பாருங்கள், ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டலை, அப்படியே அழகாக வந்துருச்சு. இப்போ பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி இருக்குன்னு. இப்போ நான் கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்குவோம். கத்தி இறங்கும் போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.